சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்தூங்கினால் வாழ்க்கையில் 100% முன்னேற்றம் அடையும் என்பதை இந்த பதிவில் காண்போம். கடக லக்கணம், கடக ராசி. காலபுருஷ தத்துவப்படி ராசி மண்டலத்தில் 4வது வீடு. பஞ்சபூத தத்துவப்படி நீர் ராசி. 12 ராசி இலக்கணங்களில் சிறப்பென்று சொன்னால் அது கடக ராசி லக்கணம் தான். இந்த கடக ராசி லக்கணத்தின் அதிபதி சந்திர பகவான் தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மாற்றுக்காரகன், மனோக்காரகன், உடல்காரகன் சந்திர பகவான். ஒரு மனிதனுடைய மனநிலையை தீர்மானிக்கக்கூடியவர் சந்திரன். இந்த சந்திரனுடைய வீட்டில் பிறந்த அன்பர்கள் ஏரி, குளம், குட்டை, கிணறு, வாய்க்கால் வரப்பு, மலை சார்ந்த பகுதியில் குடியிருப்பார்கள். மலை மேல் உள்ள கோயில் குலதெய்வமாக இருக்கும். ஏழ்மையாக இருந்தாலும், எவ்வளவு வறுமையில் பிறந்தாலும், கடக லக்கணம் கடகராசியில் பிறந்த நண்பர்கள் 30 வயதிற்கு மேல் டான்னு முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள். திடீர் அதிர்ஷ்டம் உச்சத்தை தொட்டு விடுவார்கள். தந்தை வழி உறவுகளால் பிரிவு, ஒற்றுமை குறைவு, வீடு, வண்டி, வாகனம், சொத்து, நிலம், சொந்த தொழில், வியாபார மேன்மை அடையக்கூடியவர்கள். பொது சேவை, அரசு, அரசியல், விவசாயம், பூக்கள், உணவு உற்பத்தி, கலைத்துறை, நடிகர், நடிகைகள் தனக்கென ஒரு இடத்தை மக்கள் மத்தியில் பிடித்து விடுவார்கள். கடக ராசி கடக லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் 4-5 உடன்பிறப்புகள் கொண்டவர்கள். மூத்த உடன்பிறப்பு அக்காவாக இருப்பார்கள். யாருடன் கவனமாக இருக்க வேண்டும்? கடக ராசி கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும்? பொதுவாக சரராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீகத்தில் இருக்கும்போது போட்டி, பொறாமை, பகை, எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும். இவர்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு தென் திசையில் வேலை, தொழில், வியாபாரம், வர்த்தகம் நடக்கும்போது விறுவிறுவிறுவிறுன்னு நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். கடக லக்கணம் கடகராசி அன்பர்கள் வீட்டிற்கு தென் திசையில் வேலை, தொழில், வர்த்தகம், வியாபாரம் நடக்கும்போது நல்லா விறுவிறுவிறுவிறுன்னு வேகமாக முன்னேற்றம் அடைவார்கள். பெரும்பாலும் கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தெற்கு மேற்கு திசையில் திருமணம் நடக்கும். தெற்கு மேற்கு திசையில் வரன் பார்க்கும்போது திருமணம் நடக்கும். நீர் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாக யாருடன் கவனமாக இருக்க வேண்டுமென்றால், நண்பர்கள் கோட்டாளி சேர்க்கை உங்களுக்கு தெருக்கோடியில் கொண்டு போய் விட்டுவிடும். நண்பர்கள் கோட்டாளி சேர்க்கை இல்லாமல் இருப்பது கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் குறிப்பாக ஒரு 20 வருடத்திற்குள்ளார தான் ஒரு 110 ஏக்கர் பூர்வீக சொத்தை தாய் தந்தை காலத்திற்கு பிறகு 4 கோட்டாளிகளுடன் சேர்ந்து 2 ஏக்கராக விற்று எல்லாமே குடித்து அழித்து விட்டார். இது இப்போ ஒரு 20 வருடத்திற்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. கடகராசியில் பிறந்த அன்பர் கோட்டாளிகளுடன் சேரும் பொழுது கடகராசி கடகலக்கண நண்பர்களுக்கு குணம் மாறிவிடும். பசு பன்னியோடு சேருவது போல் கடகராசி கடகலக்கண நண்பர்கள் கோட்டாளி சவகாசங்களை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய நல்ல பெயர், உங்களுடைய வசதி, வாய்ப்பு, செல்வாக்கு எல்லாம் பாதாளத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும். அதனால் நண்பர்கள் கோட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்தூங்கினால் வாழ்க்கையில் 100% முன்னேற்றம் அடைய முடியும். ஜோதிட ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பலன்கள் காண்போம். திசைகள் 8: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு 8 திசைகள் உண்டு. எல்லா நாளும் எல்லா வருடமுமே நேரு வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரம் தெரியும். இரவு 7 மணிக்கு மேல் பார்த்தால் வடக்கு திசையில் நட்சத்திரம் தெரியும். அது விடிகால வரை அங்கே தான் இருக்கும்.
இது வந்து எல்லா நாளும் எல்லா வருடமும் நேர் வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரத்தை காணலாம். வீடு தாத்தா கட்டிய வீடாக இருக்கலாம், அப்பா கட்டிய வீடாக இருக்கலாம். நம் ராசிக்கு தகுந்தவாறு வீட்டு வாசல் படி இருக்காது. வீட்டில் 4 பேர் 5 பேர் கூட்டு குடும்பமாக கூட இருக்கலாம். இரவில் படுத்து தூங்கும்போது நல்லா தூக்கம் வர வேண்டும். தூக்கத்தினால் அதிர்ஷ்டம் வர வேண்டும். கடக லக்கண கடகராசி என்பதற்கு காண்போம். ராசி கட்டங்கள் 12. மேசம் முதல் மீனம் வரை ராசி கட்டங்கள் 12. இந்த 12 ராசி லக்கணங்களில் 4 ராசி லக்கணங்களுக்கு உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது. மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 4 லக்கண ராசிகளுக்கு உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது. மற்ற 8 வீடுகளில் உச்ச நீச்ச கிரகங்கள் உண்டு. இந்த 8 வீடுகளில் பிறந்தவர்கள் நீச்ச கிரகத்தின் வழி நன்மைகள் குறையும், உச்ச கிரகத்தின் வழி ஆதாயம் உண்டு. கடகராசி கடகலக்கணத்தை பொறுத்தவரை உச்ச கிரகம் குருபுகானை விட நேசமடையக்கூடிய செவ்வாயே முதல் தர ராஜ யோகாதிபதியாக இருக்கிறார். கடகராசிக்கு நேர் 7ஆம் வீட்டிலே செவ்வாய் புகான் உச்சபலம் பெற்று 7ஆம் பார்வையால் கடகராசியை பரிசெய்வார். இது வந்து மிக மிக அற்புதமான ஒரு அமைப்பு. 12 ராசி லக்கணங்களில் கடகராசி என்பதற்கு நேசமடையக்கூடிய செவ்வாய் புகானால் பெரும் யோகம், உச்சமடையக்கூடிய குரு புகானால் கடகராசி லக்கண நண்பர்கள் சில பாதகத்தை அனுபவிப்பார்கள். அது வந்து சேர்க்கையால், தவறான சேர்க்கையால் இருக்கின்ற சொத்து பத்து நிலத்தை எல்லாம் விட்டுவிட்டு பெயர் கெட்டு மதிப்பு கெட்டு தெற்கோடியில் வந்து நிற்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடும். செவ்வாய் புகான் தெற்கே உச்சபலம் பெறும்போது கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய வீட்டில் தென் திசையில் தலை வைத்து வீட்டில் படுத்து உறங்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள் வந்தால் அதெல்லாம் தீர்த்து வரலாம். நல்ல தூக்கம் வரும், நிம்மதியான உறக்கம் வரும். உங்களுடைய முன்னேற்றம் டான்னு உயர்ந்து விடும். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம். கடக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் தெற்கே தலை வைத்து வடக்கே கால் வைத்து படுத்து உறங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை காணலாம். கடகராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் வேலை விஷயமா தொழில் விஷயமா தென் திசையை நாடும்போது ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்கிறார்கள். கிழக்கு மேற்கு திசையை நாடும்போது அதிக உழைப்பாக இருக்கிறது. சராசரியான வருமானம், நல்ல சொகுசு வாழ்க்கையும் ஒரு சிலருக்கு அமைது, ஒரு சிலருக்கு சில ஏமாற்றங்களையும் கொடுத்து விடுகிறது. வடக்கு திசை பெரும்பாலும் கடகராசி கடகலக்கண நண்பர்களுக்கு அதிக உழைப்பு தான் கொடுக்கிறது. வடக்கு திசையில் கடக லக்கண நண்பர்களுக்கு ஒரு சராசரியான பலனை தான் கொடுக்கும். தெற்கு திசை செவ்வாய் புகான் உச்சபலம் பெற்று சிறப்பாக இருக்கும் பொழுது கடக லக்கண ராசி நண்பர்கள் தென் திசையில் தலை வைத்து படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை 100% முன்னேற்றம் அடையும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.